அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் உலக மகிழ்ச்சியர் தினம். மகிழ், மகிழ்வி. மகிழ்ச்சியோடு இரு, அடுத்தவர்களை மகிழ்ச்சி செய்து பார். முதல்ல மகிழ். மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி? மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு மனிதருக்கு வேறுபடும். அவரவர் எண்ணத்திற்கு தகுந்தாற் போல் மகிழ்ச்சியும் வேறுபடும். ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சிகள் தலைத்துவம். நிலையான மகிழ்ச்சி, இடைக்கால மகிழ்ச்சி. நம் வீட்டிற்கு வராத விருந்தினர்கள் வந்துவிட்டால் ஒரு மகிழ்ச்சி, அது நம் முகத்திலே தெரிந்துவிடும். பார்க்காத உறவுகளை கண்டுவிட்டால், ஐயோ வந்து விட்டார்கள், வாருங்கள் உட்காருங்கள் என்று அவர்களுக்கு நாம் உபசரிக்கிறோம் அல்லவா, அதுவே மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து நாம் படிக்கின்றோம். படித்து முடித்த பின்பு நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த வேலையை, படிப்பிற்கு ஏற்றாற் போல் வேலை கிடைத்தால் அதிலும் மகிழ்ச்சி. ஆக இப்படி மகிழ்ச்சிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். மகிழ்ச்சிக்கு எல்லை கிடையாது. மகிழ்ச்சிக்கு வரையறை கிடையாது. மகிழ்ச்சியை கண்ணால் காண முடியும், உணர முடியும். நம்முடைய மகிழ்ச்சி எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை நமக்கு தெரியாது, நம்மில் எதிரில் இருப்பவர்களுக்கு தெரியும். நிலை கண்ணாடிக்கு தெரியும் என்பார் நம்முடைய அழகு. அதுபோல மகிழ்ச்சியும் அடுத்தவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதரும் மகிழ்ச்சியை அவர்கள் செயல்படுகின்ற செயலை பொறுத்து மகிழ்ச்சி அடைவார்கள். தினமும் ஒரு இருவருக்கு மதிய உணவு கொடுப்பது, அதில் நான் மகிழ்ச்சி நிறைவடைகிறேன் என்பார்கள். தினமும் நான் செய்கின்ற தொழிலில் நேர்மையுடன் செயல்படுகிறேன், அதில் எனக்கு மகிழ்ச்சி என்பார்கள். யார் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் அவர்கள் நிறைவடைந்தார்கள் என்றால் அது மகிழ்ச்சி என கருதப்படுவார்கள். இதெல்லாம் மகிழ்ச்சி. மகிழ்வித்து பார், அதில் நீ மகிழ்ச்சி காண். அடுத்தவர்களை மகிழ்ச்சி செய்து பார்க்க வேண்டும். அடுத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே நாம் மகிழ்ச்சி என்று நினைக்க வேண்டும். இல்லாத உறவுக்கு மகிழ்ச்சி கொண்டாடுகிறோம். ஆனால் நம்மில் நம்முடைய உறவுகள், நண்பர்கள், அவர்கள் நியாயமான கோரிக்கைகளுக்கு நாம் ஆதரவு கொடுத்து அதில் வெற்றி அடைந்தால் அதில் நீ மகிழ்ச்சி காண். மகிழ்ச்சி என்பது நிரந்தரம் அல்ல, இடத்திற்கு இடம் மாறுபடும். சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் போது நாம் எதிர்பார்ப்பதை விட கூடுதலாக சுற்றுலா தலங்கள் சென்று விட்டால் மகிழ்ச்சியோடு இருப்போம். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் மன நிறைவோடு இருக்க வேண்டும். மனம் நிறைவோடு இருக்க வேண்டும் என்றால் அளவுக்கு அதிகமாக எதையும் ஆசைப்படக்கூடாது. அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் மகிழ்ச்சி பொங்காது. இருப்பதை 4 பேருக்கு கொடுத்து அதில் மகிழ்ச்சி காண வேண்டும். இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்து அதில் மகிழ்ச்சி காண வேண்டும். சமூகத்தில் நம்மை விட கீழானோர் நிறைய பேர் இருக்கிறார், அவர்களெல்லாம் மேலோங்கி வர வேண்டும் என்று அதில் மகிழ்ச்சி காண். அந்த மகிழ்ச்சி நிரந்தரமானது. நாம் எதை செய்தாலும் நம்முடைய செயல் திண்ணம் வெற்றி காண்பது என்று நினைத்து அதில் மகிழ்ச்சி காண். இப்படி மகிழ்ச்சியை பலவேறு கட்டங்களில், பலவேறு பருவங்களில் வந்து போவதுதான் மகிழ்ச்சி. அதை தாண்டி அடுத்தவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதில், அடுத்தவர்களுக்கு
மகிழ்ச்சியை கூட்டுவது, அதில் மகிழ்ச்சியை காண்பதுதான் நல்ல ஒரு பண்பாடு. எதை செய்தாலும் அதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். எதை எண்ணினாலும் அதில் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள், தெளிவான சிந்தனைகள் மகிழ்ச்சியின் ஒரு படி. நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும். அவ்வாறு புத்தகங்கள் படிக்கும்போது நாம் நல்ல கருத்துக்களை சேகரிக்கிறோம். அதில் ஒரு மகிழ்ச்சி. தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஒரு மகிழ்ச்சி. இன்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சட்டமன்ற தேர்தல், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பது காண்பதில் ஒரு மகிழ்ச்சி. நமக்கு ஏற்றாற்போல் சொன்னால் அதில் ஒரு மகிழ்ச்சி. ஆக மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. எல்லையில்லா மகிழ்ச்சி, நிரந்தரமற்றது. மகிழ்வித்து பார்ப்பதில் மகிழ்ச்சி நிரந்தரமானது. என்றும் அது உன்னை தொடர்ந்து வரும். உலக மகிழ்ச்சி தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவது என்னுடைய வருமானத்திற்கல்ல, என்னை ஊக்குவிப்பதற்காக. நீங்கள் ஷேர் பண்ணுவது நீங்கள் மட்டும் கண்டு ரசித்ததை அனைவரும் பகிர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக. என்ன நேயர்களே, செய்வீர்களா? மீண்டும் ஒரு முறை வணக்கம்.